So good evening students. Today we will see the current affairs analysis dated from 25th and 26th April 2024. The first article related to the inheritance tax. So inheritance taxation, so are called as estate tax. ஸோ இது வந்து 1985க்கு முன்னாடி இந்தியாவில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டைரக்ட் ஸோ டாக்ஸேஷன்ல இருந்தது. ஸோ இட்ஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் ஆர் எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, இப்போ த லைக் இண்டிவிஜுவல் பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் ப்ராப்பர்ட்டி, இப்போ அவர் வந்து அவரோட சொத்தை வந்து அவங்களோட லீகல் ஹேர்ஸுக்கு மாத்துறாரு, இல்லைன்னா அவரோட இறப்புக்கு பிறகு அது மாற்றப்படுது அப்படின்னா அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த அசர்ட்ஸ் வில் பி கால்குலேட்டட் அண்ட் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் 30%, 40% வில் பி இன்கர்ட் இன் தட், அது அக்கார்டிங் டு த டேக்ஸ் ரேட் மைனஸ் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ எக்ஸம்ஷன்ஸ் இருக்கிறதே மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சொத்தை வந்து அவங்களோட சொத்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்களோட வாரிசுகளுக்கு மாற்றும் போது, இல்லைன்னா உயில் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுக்கு அவங்க இறந்ததுக்கு பிறகு மாறும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படின்றப்ப அந்த சொத்து யாருக்கு லீகல் ஹேர் யாருக்கு போகுதோ அந்த பர்சன் நீட் டு பே த டேக்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் இட் வாஸ் இன் கான்ட்ரவர்சி. ஏன்னா 1985 இட் வாஸ் ரிமூவ்ட் பை ராஜீவ் காந்தி கவர்மெண்ட். திருப்பியும் காங்கிரஸ் வந்து ரூலிங் வந்தாங்கன்னா கொண்டு வருவாங்க அப்படின்ற சொல்லப்படுது. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ரெவன்யூ கிரியேட் ஆகும். ஏன்னா இட்ஸ் 30 to 40% அவங்க இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு அப்படின்றப்போ huge amount of money will come as a taxation. So that's why it was recommended before 1985. Now it was not recommended because like சொத்துக்களை காமிக்க மாட்டாங்க, கணக்கு காமிக்க மாட்டாங்க, அது இஷ்யூ ஆகும் அப்படின்றனால அது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. எனிவே இது கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. தட்ஸ் ஆல், கொண்டு வரப்படலாம். The next article related to the National Clean Air Program. So National Clean Air Program வந்து 2019 it was launched. they have launched it. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்புறம் பார்ட்டிகுலேட் மேட்டர் 10. இது வந்து இன்னைக்கு 2.5 எடுத்துக்கிட்டா 40 மைக்ரோ கியூபிக் மைக்ரோமீட்டர்ஸ் அளவில் இருக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ். அது மாதிரி 10 பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 எடுத்திங்கன்னா 60 மைக்ரோகிராம், இட்ஸ் கிராம்னா. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக ஏர் வழியாக நம்ம ரெஸ்பிரேஷன் மூலமாக உள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கிரியேட். ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் இட்ஸ் அ கார்சினோஜெனிக் ஏஜென்ட். வண்டியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஸ்மோக்கு, கட்டிடங்களை உடைக்கும் போது வரக்கூடியது. ஸோ இந்த டஸ்டஸ் எல்லாமே சஸ்பெண்டடாக இருக்கும். அது ஹியூமன்ஸுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக we made this particulate matter, especially particulate matter வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக we made it. 2019 it was implemented. டார்கெட் என்ன அப்படின்னா 2024 we need to reduce by 30%, 20 to 30% 2017 இருந்த லெவலை விட. ஆனால் அது வந்து அச்சீவ் பண்ணப்படலை. ஸோ 2023 they have changed to 2026 the target of 40%. So that is important. So எப்படி இதை கம்மி பண்ணுற அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்
மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சோட கைட்லைன்ஸ் படி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க. சிட்டி பேஸில் இது மெயினாக இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுற சிட்டி பேஸ், நாட் இந்த ரூரல் ஏரியா. ஸோ சிட்டி பேஸஸில் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். கிட்டத்தட்ட 700க்கு அதிகமான மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். அதை 2024 1500 மாற்றணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அந்தந்த சிட்டிஸுக்கு எந்த அளவுக்கு பொல்யூஷன்ஸ் இருக்குது, அந்த டைம் பீரியடில் பீப்புள் வெளியில் வரக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும். ஸோ குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொல்யூஷன் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்டோமொபைல் பொல்யூஷன் செக் ப்ராப்பராக பண்ணுறது, சிட்டிஸுக்குள்ளாடி அன்ஆத்தரைஸ்ட் கார்பேஜ் வெஹிக்கிள், இந்த மாதிரி டஸ்ட் கொண்டு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸோ இல்லைனா கட்டங்களை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு சில கைட்லைன்ஸ் வைப்பாங்க. அது மாதிரி ஸ்டபிள் பர்னிங், எரிக்கிறது மாதிரியான விஷயங்கள் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இதில் என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்டேட்டுக்கு என்னென்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்ற இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். தென் INCOIS, that is Indian National Oceanic Information Services, that is in Hyderabad. ஸோ அவங்க வந்து ஓஷியானிக் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியன் ஓஷன் ஏரியாவில். ஸோ அது எதுக்கு அப்படி பேத்திமெட்ரி ஸ்டடி? ஸோ பேத்திமெட்ரி ஸ்டடினாலே ஓஷியானிக் ஃப்ளோர் அண்ட் தென் ஓஷியானிக் கான்டினென்டல் ஷெல்ஃபு, அப்புறம் அங்கே கீழே இருக்கக்கூடிய ஓஷியானிக் ஃப்ளோர் எப்படி இருக்குது, பிளேட் எப்படி இருக்குது, ஓஷியானிக் பிளேட்டோட சி மவுண்ட்ஸ், அப்புறம் வால்கனிக் மவுண்டன்ஸ், இது எல்லாமே ஆராய்ச்சி ஷிப்பிங் ரூட்டுக்கும் பயன்படுத்தலாம், ரிசர்ச் பர்பஸுக்கு பயன்படுத்தலாம். ஆராயிறதுக்கு என்னென்ன மினரல்ஸ் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த சர்வே மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் பேத்திமெட்ரி சர்வே. ஸோ இட்ஸ் அ மேப்பிங். ஸோ இதை மேப் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஓஷியானிக் ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்றது. அதில் இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இப்போ IONCAS அவங்க வந்து இந்த பேத்திமெட்ரி ஸ்டடி கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓஷியானிக் கரண்ட்ஸ், சீல இருக்கக்கூடிய ஓஷியானிக் கரண்ட்ஸ், அந்தமான் நிக்கோபார், அப்புறம் மால்தீவ்ஸ், அதனால வந்துட்டு அதோட இம்பேக்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தமான் நிக்கோபாருக்கும் மால்தீவ்ஸோட, விச் மீன்ஸ் people can see. ஸோ இப்போ இந்தியன் ஓஷன் ஏரியா எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ ஏரியா. நார்மலாக நமக்கு ஈக்குவேட்டர் ஏரியாவில் we know that வாட்டர் மூவ்மெண்ட் இப்படி இருக்கும். பிகாஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்னால இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு there is a counter equatorial counter current will also be there. ஸோ இங்கே வந்து இக்குவேட்டர் வரும். ஸோ இக்குவேட்டர்லேருந்து வாட்டர் மூவ்மெண்ட் இப்படி இருக்கும். இங்கே உங்களுக்கு மால்தீவ்ஸ் வருது, இது கீழே. இங்கே உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வரும். ஸோ இந்த வாட்டர் இப்படி போயிட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூனாக கன்வெர்ட் ஆகும்போது ஸோ சம்மர் சீசனில் இப்படி மூவ்மெண்ட் இருக்கும். இதே இது வின்டர் சீசன் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இப்படி வரும்போது வாட்டர் மூவ்மெண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும், இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். ஸோ இது மற்ற இடத்துலலாம் இப்படி இருக்காது. திஸ் ஆல் ஆர் வார்ம் கரண்ட். நம்ம நார்மல் ஏரியாவில் வார்ம் கரண்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, லோ லேட்டிடியூட் டு ஹை லேட்டிடியூட் போகுது அப்படின்னா வார்ம் கரண்ட், ஹை லேட்டிடியூட் டு லோ லேட்டிடியூட் வருது அப்படின்னா கோல்டு கரண்ட். இங்கே அப்படி கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அ லேண்ட்லாக்ட் ஏரியா. ஸோ இந்தியாவோட ஓஷியானிக் கரண்ட் மூவ்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு அப்படின்றப்போ இதில் மால்தீவ்ஸும் அந்தமான் நிக்கோபார் அண்டர் சி அப்படின்னா இந்த லேண்டில் இடிக்கும்போது இந்த தண்ணி வந்து கீழேயும் போகும் உள்ளாடியும் போகும், அதோட இம்பேக்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓஷியானிக் கரண்ட்ஸில். ஓஷியானிக் கரண்ட் மூவ்மெண்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி மான்சூன். இந்த ரெயின்ஃபால் அக்கர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது மதுரம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி PHI3 மினி. P3 மினி அப்படின்றது ரீசெண்டாக லாமா 3 அப்படின்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், தட் இஸ் டேட்டாஸ். லார்ஜ் லாங்குவேஜ் அப்படின்னா டேட்டாஸ் அதிகமாக
மிஷின் லேர்னிங் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ அது வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தினால லான்ச் பண்ணப்பட்டது நம்ம படித்தோம். அது மாதிரி லைட் வெயிட் அப்படின்னா சுமால் லாங்குவேஜ் மாடலில் மைக்ரோசாஃப்ட் வந்து புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் 3 வச்சுருக்காங்களாம். இது வந்து ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. Pi 3 மினி அப்படின்னு பேர். ஸோ இது வந்து லேப்டாப் மொபைல்ஸில் ஆப் மாடலில் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. த நேம் இஸ் த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ராஸ் ஐலண்ட். இந்த மேப் படிச்சுக்கோங்க. There is a Weddell Sea. Here it is a Weddell Sea, Southern Ocean. அப்புறம் ராஸ் சி. இந்த ராஸ் சி பக்கத்தில் there is a ராஸ் ஐஸ் ஷெல்ஃப். It was founded by ராஸ் அப்படின்ற பர்சன் தான் இதை ஃபவுண்ட் அவுட் பண்ணது. அதனால தான் அவரோட நேம் வச்சுருக்காங்க, சார் ஜேம்ஸ் கிளார்க் ராஸ். ஸோ 20 January 1840. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ லார்ஜஸ்ட் அண்டார்டிக்கில் இருக்கக்கூடிய ஷெல்ஃப். அப்படின்னா பிரிஞ்சிருச்சு அது. ஸோ அது அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ டெய்லியும் சென்டிமீட்டர்ஸ் கணக்கில் மூவ் ஆகுது அப்படின்றதுனால இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் பிக்கர் லைக் ஃப்ரான்ஸ் மாதிரி பெருசு அப்படின்னு சொல்லப்படுது. 759 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இதோட மொத்தம். 750 மீட்டர்ஸ். 750 மீட்டர்ஸ், 600 கிலோமீட்டர்ஸ் லாங், 750 மீட்டர்ஸ் வந்து திக்னஸ். இதோட திக்னஸ் சீக்கு வெளியில் தெரியக்கூடியது 15லேருந்து 50 மீட்டர்ஸ். சி வாட்டரில் தான் இது வந்து மிதந்துட்டு இருக்கு. சீக்குள்ளே சமர்ஜ் ஆகி நிறைய பிளேசஸ் இருக்குது. 90% ஃப்ளோட்டிங் ஐஸ் பிலோ த சி. 10% தான் மேலே தெரியுது. தட் இஸ் 15 to 50 மீட்டர்ஸ் ஹைட்டில் தெரியுது. மொத்தம் அதோட திக்னஸ் வந்து 750. கிட்டத்தட்ட 700 மீட்டர்ஸ் வந்து கடலுக்குள்ளே தான் இருக்குது, தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எர்த்குவேக்ஸ், சின்ன சின்ன எர்த்குவேக்ஸ் நடக்கிறது, ஓஷனிக் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாமே ரீசன் இது வந்து மூவ் ஆகுது அப்படின்றது. இது செப்பரேட் ஆகி போகுது அப்படின்றப்போ இது லைக் இக்வேட்டர் ஏரியா இல்லைன்னா ட்ராபிக்கல் ஏரியாவுக்கு வருது அப்படின்னாலே இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதிகமாக. ஸோ இதன் மூலமாக கடல் அளவு வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ தேட்ஸ் அபவுட். ஸோ இது நம்ம மேப் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஸ்டடி பண்ணிக்கோங்க. The next article related to the Pulicat Lake. Pulicat Lake சுற்றி ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக இருந்தது. தட் இஸ் the sanctuary, செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா. சில்கா லேக்கு பிறகு வரும். ஸோ ஃப்ளமிங்கோஸ், அப்புறம் பெலிகான்ஸ், ஸ்டாக்ஸ், அப்புறம் டக்ஸு, ஹேரன்ஸ். ஸோ இதெல்லாமே அதிகமாக வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல இட்ஸ் அ பார்ட். அதிகமான பறவைகள் இங்கே வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு போகக்கூடிய டைம் இல்லைன்னா அங்கே வந்து ஐஸ் அதிகமாகும் போது விண்டர் சீசன் சைபீரியா ரஷ்யன் ஏரியாவில் அதிகமான ஐஸ் அதிகமாகும் போது இங்கே வரும். அதுக்கு பிறகு அங்கே ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த பேர்ட்ஸோட தன்மை. ஸோ இதை வந்து புலிகாட் லேக் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ சாண்ட்பார் ஏரியா. 2 ரிவர் முக்கியமான, ஆரணி அப்படின்ற ரிவர், இன்னொன்று வந்து ஸ்வர்முகி அப்படின்ற ரிவர் ஆந்திர பிரதேஷில். சதர்ன் சைட் ஆஃப் தி ஆந்திர பிரதேஷ் அண்ட் தென் தமிழ்நாடோட நார்தர்ன் சைடில் வருது. ஸோ 2 ஸ்டேட்டு இதை ஷேர் பண்ணுறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா. parallel to the Bay of Bengal. ஸ்ரீஹரிகோட்டா இங்கே தான் இருக்குது. இட்ஸ் அ சாண்ட்பார் ஏரியா. கிட்டத்தட்ட நிறைய வில்லேஜஸ் இங்கே இருக்குது. 16 ஐலண்ட் வில்லேஜஸ் ஆர் தேர் அண்ட் தென் 30 adjoining villages ஆல்சோ தேர். ஸோ இந்த ஏரியாஸில் இப்போ இண்டஸ்ட்ரியல் பார்க்கை கொண்டு வர்றதுக்காக சில பகுதியில் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னா ஒரு நேஷ்னல் பார்க் இல்லைன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பார்ட். வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் பாதிக்கப்படணும்னா அதை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸுக்கு, ஸோ அந்த நேஷ்னல் பார்க்கை சுற்றி இல்லைனா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை சுற்றி 10 கிலோமீட்டர்ஸுக்கு they will put the eco sensitive zone. It's not mentioned in the Environmental Protection Actலையோ இல்லைனா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயோ சொல்லப்படலை. பட் இட் வாஸ் மென்ஷன் பை தி கோர்ட் அண்ட் தென் ஆர்டர்ட் பை தி கோர்ட். அப்படி தான் இந்த கஸ்தூரி ரங்கராஜன் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வெஸ்டர்ன் காட்ஸ் அதை மாடல் தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தான் இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஏரியாவும் இப்போ 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்குது ஈகோ சென்சிட்டிவ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து சில தளர்வுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டு வர்றதுக்காக. ஸோ இது அதனால் இங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸ் அண்ட் தென் இந்த புலிகாட் லேக் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அது அப்படின்றதுனால நியூஸில் வந்துருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் டுடேஸ் ஆர்டிக்கிள். Now we will move on to the MCQs.
So question number 1. The term peace clause appear in the news frequently related to which of the following? Options are A. Protect countries providing subsidies under agreement on agriculture from being challenged under the WTO agreements. B option, provide new financing through debt restructuring. C option, provide private sector financing under World Bank guidelines. So D option, nuclear non-proliferation and peaceful uses of nuclear energy. Question number 2, which of the following best describes as the term reverse repo rate, sometimes seen in the news? Options are A, the rate of interest that commercial banks pay to RBI on long-term loans from the RBI. Statement number 2, the rate of interest that RBI pays to commercial bank that offer long-term loans to RBI. Statement number 3, that is option 3, C option, the rate of interest that RBI pays to commercial bank that offer a short-term loan to RBI. Fourth option, the rate of interest that commercial banks pay to RBI that borrow short-term loans from RBI. Question number 3, consider the following statements about the coral bleaching. Statement number 1, fourth global mass coral bleaching event in 2023-24 has been confirmed by NOAA of USA. Statement number 2, increasing sea surface temperatures, extensive marine heat waves, oceanic acidification and pollutions are the major causes for the coral bleaching. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following statement regarding foreign institutional investors. Statement number 1, FII are institutional investors that invest in assets belonging to different country than where the organizations are based. Statement number 2, the Securities Exchange Board of India regulates FII investments in the country. RBI maintains, third statement, RBI maintains the investment ceilings to keep FII participation in the check. So options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 5, with reference to the Padma Awards, consider the following statements. Statement number 1, awards are conferred on the recommendation made by the Padma Awards Committee, which is headed by the Prime Minister. Statement number 2, it was instituted in 1954 and seeks to recognize achievements in all disciplines where an element of public service is involved. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Now we will see the answer for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is A. Question number 3, answer is C. Question number 4, answer is A. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks all for joining with us.